அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க தர்பூசணி விவசாயிகள் நிலைமை மிகப்பெரிய பரிதாப நிலையை எட்டியிருக்குன்னு சொல்லலாம். தர்பூசணியுடைய வியாபாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. இதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தர்பூசணி விவசாயிகளுக்கு உரிய நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளினுடைய அந்த ஒரு அறமற்ற போக்கையும் கண்டிச்சிருக்காரு. அது குறித்து நம்ம அந்த காணொலியில் கண்டிப்பாக பேசிடலாம். அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு மேலேயே 10 நாட்களாக இந்த தர்பூசணி வியாபாரிகளுடைய, அதாவது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தர்பூசணி விளைவிச்சவங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஒரு டன் போயிட்டு இருந்த இடத்துல 3,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க தற்கொலை பண்ணிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் அவர்கள் தான் இதை பற்றின ஒரு விவரங்களை பெயரை சொல்லுங்க. சதீஷ் அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர் முதல்ல ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஏதோ ஒரு விழிப்புணர்வு காணொலி நினச்சிக்கிட்டு அந்த இயற்கை பானங்களை தேடி போனவங்க, இயற்கையான பொருட்களை சாப்பிடணும்னு விரும்பினவங்க, இப்போ தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு கவனத்தை திசை திருப்பி தர்பூசணினாலே அதை கலப்படம் பண்ணுற பொருள், தர்பூசணியில் ரசாயனம் கலந்துருவாங்க அப்படின்ற ஒரு போக்கு தான் இந்த சரிவு ஏற்பட்டது. யாரும் வாங்கி சாப்பிடல, விவசாயிகள் ஒரு நஷ்டமாக இருந்தது. இளம் சிவப்பு இது நேச்சுரல் கலர். மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறது இதுதான். இதற்கு இப்போ 10 நாட்களாக சும்மா இருந்தவங்க இப்போ சீமானவர்கள் கண்டனம் கொடுத்து அறிக்கை கொடுத்து அவங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும்னு சொன்னதுனால தான் இப்போ இன்றைக்கி ஒட்டுமொத்த பேரும் தலைவர்கள் நீ கவனத்தை பார்த்துருங்க. அப்படியா விவசாயிகளுடைய தர்பூசணி வியாபாரம்லாம் மங்கி போச்சா அப்படின்னு இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அவர்கள் இப்போ பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. இதுவே மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னங்க பணியிட மாற்றம் அப்படின்னா, இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. பொது சுகாதார மருந்து அமைப்பிற்கு அவர் மாற்றப்பட்டிருக்காரு. அவர் அங்கேயும் போய் பணி தான் செய்ய போறாரு, வேலை செய்ய தான் போறாரு, சம்பளம் வாங்க தான் போறாரு. தவிர இது அவரை எப்படி பாதிக்குதுன்னு நமக்கு புரியல. ஆனா தமிழக விவசாயிகளை இது பெருமளவு பாதிச்சிருக்கு அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நமக்கு திட்டவட்டமா தெளிவா தெரியுது. இல்ல, இது எல்லாருடைய கேள்வி என்னன்னா, மக்களுடைய கேள்வி கேட்கிற கேள்வி, இப்ப என்னுடைய கேள்வி, இப்ப எல்லாருடைய கேள்வியும் என்னன்னா, நீங்க இப்போ ஒரு இடத்துல தர்பூசணியை கலப்படம் பண்ணியிருக்கிறாங்க, அதில் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ மக்களுக்கு ஒரு தரம் இல்லாத வித்துருக்காங்கன்னு சொல்லி எங்கேயாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களா? அவரே சொல்றாரு, இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட நாங்கள் செயற்கை ரசாயனம் தர்பூசணி செலுத்தப்பட்டது கொடுத்த வழக்கு பதிவு செய்யவில்லை. அப்புறம் எதற்காக ஒரு விஷயத்தை தேவையில்லாத உங்களுடைய கருத்தை கொண்டு திணிக்கிறது, உங்களுடைய யூகத்தை இப்படிலாம் நடக்கும் அப்படின்றத கொண்டு அப்போ சொல்றீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் இன்னைக்கு மக்கள் மீது உண்மையிலேயே ஒரு அக்கறையும் அன்பு இருந்திருந்தா மவுண்ட் ரோடு பிலால் ஹோட்டலுக்கு போயிருக்கணும். அதை ஒன்று நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வழக்கு பதிவு பண்ணணும்னு சொன்னீங்களா, 55 பேர் உடல் உபாதையால் அந்த பிலால் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அங்கே போகும்போது அவர்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு சொன்னோடனே இதற்கு நாங்கள் ரைடு போகிறோன்னு சொல்லிட்டு இவரும் அங்கே போயிருக்காங்க. பாதியிலேயே ஒரு ஃபோன் வந்ததாகவும் வந்த உடனே காரை யூட்டர்ன் பண்ணிட்டு படபடப்பு ஏற்பட்டு வீட்டுக்கே சென்று விட்டதாகவும் செய்தி. இன்னொருத்தர் ஃபோன் சொல்லியிருக்கிறார். ஆமாம், இன்னொருத்தர் இப்போ இவர் நம்ம சதீஷ்குமார் சாரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இவர் கடந்த சில வருடங்களே பார்த்தோம்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர். அதாவது சோசியல் மீடியாக்களில் உணவு எப்படி நம்ம தரம் பிரித்து சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுல ரொம்ப விழிப்புணர்வாக போட்டிருக்காரு. நிறைய விஷயங்கள் அப்படி தான் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப சின்சியராக இருக்கார் அப்படின்னு. இப்படி தான் என்ன பண்ணியிருக்காரு, பிலால் ஹோட்டலுக்கு நான் ரைடு போகிறேன்னு சொல்லி எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் வர சொல்லிட்டாரு. எல்லா செய்தியாளரும் போய் அங்கே கேமராவோட நிற்கிறாங்க. அங்கே ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு சார் வந்திருக்காரு. நேராக காரில் சாருன்னு ஹோட்டலுக்கு ஒரு 10 மீட்டர் தள்ளி நிப்பாட்டிருக்காப்புல. நிப்பாட்டிட்டு அப்படியே கார் யூட்டர்ன் அடிச்சு அப்படியே அப்போட்டனில் போயிடுச்சு போல கார். எல்லாரும் இங்கே நம்ம செய்தியாளர் என்னடா வரேன்னாங்க, திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இதான் சார் ஹோட்டல், என்ன சார் திரும்பி போறீங்க அப்படின்ட்டு அந்த ஃபோனை கூட அவர் எடுக்கலையா. பக்கத்தில் ஒருத்தர், சார் சதீஷ் சாருக்கு படவோட பயிற்சி திடீர்னு படவோட போறோம்னா கிளம்பி சார் வீட்டுக்கு போயிட்டார் சார். சரி, இப்போ ஹாஸ்பிட்டல் தானே போகணும். பக்கத்தில் மவுண்ட் ரோட்ல இருந்து ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்கு. இல்லை இது பக்கத்தில் ஜிஹெச்சே பக்கத்தில் போயிடலாம். படவோடப்பா இருந்தால் ஜிஹெச்சுக்கு தானே போகணும் சார். ஜிஹெச்சில் போய் படவோட ஏதாவது சார் எங்களுக்கு இங்கே தான் சார் சந்தேகமே வருது. நீங்கள் படப்படப்பானா ஜிஹெச்சுக்கு போங்க, இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்னால் சோதனை பண்ண முடியல, அங்கே போங்க சார். அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டார் சார் அப்படின்னா, அப்போ இத்தனை நாள் நீங்கள் விளம்பரத்துக்காக தான் நினச்சிங்களா, மக்களுக்காக தான், மக்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன், மக்களுக்காக நான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்கிறேன்னா அப்போ பொய்யான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் யாருக்காகவோ உங்களுக்கு என்ன அழுத்தம் வேணா இருக்கட்டும், அது உயர் அதிகாரிகளுடைய உங்களுக்கு ப்ரெஷரா, இல்லை அரசியல்வாதிகளோட ப்ரெஷரா, அது என்ன வேணா இருக்கட்டும். அப்போ இது தர்பூசணியில் உங்களுக்கு வரலையா? சரி, தர்பூசணி விட்டுருங்க. ஒரு தர்பூசணியில் உங்களுக்கு இப்படின்னு ஒரு புகார் வழக்கு கூட பதிவு பண்ணி நீங்களே சொல்கிறீங்க. உங்களுடைய ஏதோ ஒரு வந்த தகவலின் அடிப்படையில் கூட நீங்கள் போய் ஒரு சோதனை பண்ணின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு விழிப்புணர்வு காணொலி போடுறீங்க. தர்பூசணியை வச்சு போடுற நீங்கள்
இன்னைக்கு நூற்றுக்கணக்கான வகைகள் இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனிகள் பெரும் முதலாளிகளுடைய கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்கள் வந்து இன்னைக்கு வந்து கடைகளை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு ஒரு ரூமர் கூட வரலையா, இல்லை ஒரு கலப்படம் கூட இல்லையா, இல்லை அதில் கெமிக்கலே இல்லையா? சீமான் அவர்கள் திரும்ப கேட்குறாங்க என்னன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் தான் இந்த தர்பூசணி குறித்தான சர்ச்சைக்கு பின்னாடி இருப்பாங்க போல. ஏன்னா அவர்கள் வந்து தர்பூசணியுடைய வியாபாரம் வந்து குறைந்தால்தான் நம்மளுடைய குளிர்பானங்கள் அதிகப்படி விற்பனையாகும் அப்படிங்கிற குற்றத்தை தமிழக விவசாயிகள் வைக்கிறாங்க. இந்த சீமான் அவரும் வழிமொழிகிறாங்க. அது கூட இதில் வந்து நியாயமான ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்றாங்க. ஒருவேளை இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு கார்ப்பரேட் சரியாக கூட இருக்கலான்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. நிச்சயமா வந்து இந்த கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஐடியாலஜின்னு சொல்லுவாங்கல்ல, மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து இப்போ தர்பூசணி வந்து இப்போ சீசன் டைமில் இப்போ தான் நல்ல விளைச்சல். இந்த தடவை தமிழ்நாட்டில் தர்பூசணி நல்ல அளவுக்கு அதிகமாக நல்ல விளைஞ்சிருக்கு, அதிகமான விளைச்சல். எங்கு பார்த்தாலும் தர்பூசணி குறைவான விலையில் தர்பூசணி 1 கிலோ 10 ரூபா 15 ரூபாய்க்கு கிடைக்குது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் 20 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்படின்ற அளவில் இன்னைக்கு வந்து இன்னும் குறைவாக கூட கிடைக்குது ஒரு சில இடங்கள். இன்னும் கிராமப்புறங்களை ஒட்டி போனீங்கன்னா ரொம்ப விலை மலிவாக கூட வாங்கிட்டு வரலாம் நீங்கள், அந்த அளவுக்கு தர்பூசணி விற்கிது. அப்போ இந்த மார்க்கெட்டிங் கார்ப்பரேட் முதலாளி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வைக்கிறாங்க, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு எவ்வளோ ஒரு கணக்கு எடுப்பான். இதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும் இளைஞர்கள். அதை வந்து அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் மார்க்கெட்டிங்கில் வந்து சொல்லுவான், இன்னைக்கு இவ்வளோ போயிருக்குன்னு. ஏன் காரணம் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் தர்பூசணி இருக்காங்க, ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்குறான், தர்பூசணி பெரியல வந்துருச்சு நம்ம. அப்போ இந்த பெரும் முதலாளிகள் கார்ப்பரேட்டுக்காரனோட முதலாளித்துவ மூளை வந்து விவசாயிகளை நசுக்கிறது, குடிசை தொழிலாளிகளை நசுக்கிறது தான் அவனுடைய வேலையை. அப்போ அதோடைய ஒரு பக்கவாட்டு செயல் தான் இதுன்னு நம்ம கண்டிப்பாக நினைக்கலாம். எல்லாருமே இன்றைக்கி அதான் சொல்கிறாங்க, இன்றைக்கி இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இது ஊர்ஜிதமாக இருக்குது. நிச்சயமா இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணியுடைய அந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை சீமானவர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு, இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ அவர்கள் வந்து இப்போ இனிமேல் தர்பூசணி வாங்கலாம், ஆனால் ஏற்கனவே விளைவிச்சு வெளியே விற்பனை செய்ய முடியாமல் கொள்முதலுக்கு அனுப்ப முடியாமல் அது வீணானவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அவர்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற அந்த குரல் வந்து சீமானவர்கள்ட்ட வந்திருக்கு. நிச்சயமாக அரசு வந்து பரிசீலிக்கணும்னு நினைக்கிறேன். அது அரசாங்க தரப்பில் உள்ள ஒரு தவறுனால வந்த விஷயங்கள் தானே. இப்போ இயற்கை பேரிடர் மூலமா விஷயம் நடந்தாலே அரசாங்கம் வந்து அதுக்கு இழப்பீடு கொடுக்குறாங்க. இது முழுக்க ஒரு அரசு அதிகாரியினுடைய ஒரு செயல் மூலமா அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது இதற்கு அரசு தான் தார்மீக பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறதும் பல பொதுமக்களினுடைய கருத்தா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் கேட்கறாங்க, இப்போ உணவு பாதுகாப்பு அதிகாரி இந்த விஷயத்துல வந்து அவர் பண்ணது தப்புங்கிற மாதிரி பலரும் கண்டிக்கிறாங்க. ஓகே, ஆனா இதற்கு முன்னாடி பல விஷயங்களை நல்லது பண்ணியிருக்கான்ற ஒரு பார்வை இருக்கு. அப்போ வேலை செய்யாம இருந்தாலும் நீங்க உணவு பாதுகாப்பு தூங்கிக்கிறதா அப்படின்னு கேட்குறீங்க, வேலை செஞ்சாலும் இது மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் ஒரு சில மக்கள்கிட்ட இருக்கு. அதற்கு பதில் சொல்லுங்க. அதாவது அதெல்லாம் ஏற்றுக்கூடிய விஷயம் தான். அவர் சதீஷ்குமார் அவர்கள் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடந்த சில மாதங்களே வந்து நிறைய உணவகங்களில் போய் அவர் வந்து ஒரு ரைடு பண்ணதுக்கப்புறம் நிறைய ஒரு ஹோட்டல்காரங்களுக்கும் ஒரு அச்சம் வந்திருக்கு, ஒரு பயம் உணர்வு வந்திருக்கு. கொஞ்சம் அதிகாரிகள் வந்துருவாங்க, கொஞ்சம் நம்ம இலையை பயன்படுத்தணும், இந்த கெட்டுப்போன இறைச்சியெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது, கெட்டுப்போன பிரியாணி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயம் வந்திருக்கு. ஏன்னா அதிகாரிகள் வேலை செஞ்சால் தான் பயம் வரும். நம்ம அவரை முழுமையாக குற்றம் சொல்லலை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒரு தர்பூசணி மேலே உங்களுக்கு ஒரு தகவல் வந்ததாக வேறு உங்களுடைய ரகசிய தகவல் எப்படி வருதுன்னு நீங்கள் சம்பந்தப்பட்ட ஆளை கொண்டு போய் பிடிச்சி வழக்கு பதிவு பண்ணி அது எங்கேருந்து வந்ததுன்றதை காவல்துறை மூலியமாக நடவடிக்கை எடுத்து நீங்கள் அதை அப்படியே வந்து போட்டு அதை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும். அதை கொண்டு வந்து இப்போ நீங்கள் தர்பூசணியை கொண்டு வந்து ஒரு டேபிளில் வச்சு கேமரா வச்சு உடனே ஒட்டுமொத்த மீடியாவுக்கு நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துன்ற பேரில் நீங்கள் பண்ணுற ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுன்றதுக்காண்டி நீங்கள் பண்ணி விழிப்புணர்வு பண்ணுறீங்களே, அது விழிப்புணர்வு கிடையாது சார், விவசாயியோட வயிற்றில் அடிக்கிறது. அதில் அறிவியல் பூர்வமாக சில கேள்விகளும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இப்போ ரசாயனம் அந்த கலவை வந்து உள்ள அவங்க செலுத்தினாங்க அப்படின்னா ஊசியின் மூலமாக அது இனிப்பு வந்துடும் சிகப்பு வந்துடும் சொல்றாங்க. அப்ப இனிப்பு வருதுன்னா சர்க்கரை கரைசலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, அப்படி ஒரு சர்க்கரை கரைசல் செலுத்தினாங்க அப்படின்னா அந்த பழம் விரைவில் வந்து கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். இப்போ நம்மள மாதிரி ஆளாக தான் நம்ம கேட்போம். அப்போ அதிகாரி வந்து உட்காந்து பேசும்போது இதில் வந்து பாருங்க இந்த ரசாயனத்தை வந்து இதில் போடுறாங்க, இதில் போட்டோன்னா பழம் வந்து சிகப்பாயிருது, தித்திப்பாக இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன கேட்போம், ஒரு சாதாரண மனுஷன், சார் அப்படி என்ன சார் அதில் கலக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லணும்ல, எல்லாம் தெரிஞ்சவர் அதை சொல்லணும்ல, இது கலக்குறாங்க. ஓகே, அது எத்தனை மணி நேரத்துக்கு இருக்கும், எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை செலுத்தணும் ஒரு பழ வியாபாரி, ரைட்டு ஓகே, ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி செலுத்துருங்க. இல்லைன்னா ஒரு அடுத்த செலுத்துனது வந்து ஒரு 4 மணி நேரம் இருக்குங்க. இந்த கால்குலேஷன் இருக்குது. ஒரு டன் வந்து ஒரு சாலை ஓரத்தில் 1 டன் பழத்தை இறக்கி ஒரு விவசாயி எடுத்துருக்காரு, 1 டன் பழத்துலையும் ஊசி வச்சு குத்திடுறாருன்னு வச்சுக்கோங்க. 4 மணி நேரத்தில் அது விற்கலை, என்ன பண்ணும், கெட்டு போயிடும். நிச்சயமா எக்ஸ்ட்ரா ஒரு 4 மணி நேரம் வைக்கலான்னு வைங்க, அப்புறம் மறுநாள் விற்காம போன பழம்னா மறுநாள் காலையில் என்ன போயிடும், அழுகி போயிடும். எப்படி பார்த்தாலும் உள்ளே வந்து நீங்கள் தித்திப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ கோகுல் சொன்ன மாதிரி அவர் வந்து சர்க்கரை கரைசல் இருக்கும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டிப்பாக ஆகும். அப்போ இல்லைங்க, நாங்கள் அதை விட அதிகமாக காஸ்ட்லியாக வெளிநாட்டிலேருந்து வர வைக்கப்பட்ட பிரத்யேகமாக அதை விட அதை வர அந்த அளவுக்கான கெமிக்கலை நாங்கள் ஆட் பண்ணுறோம்னா அது பிரைஸ் எங்கேயோ போயிருமே. தர்பூசணியை விட விலை அதிகமாகுது. ஒரு கிலோ 13 ரூபா 10 ரூபா. தர்பூசணியே கிலோ வந்து 13 ரூபா 12 ரூபா 10 ரூபா 15 ரூபா, அதிகபட்சம் 15 ரூபா தான். நீங்கள் அந்த 10-15 ரூபா பழத்தை விற்கிறதுக்கு 50 ரூபாய்க்கு யாராவது ரசாயனத்தை வாங்கி செலுத்துவாங்களா உள்ளே?
எப்படி சார் இது மாதிரியான இது வந்து சாதாரண மனுஷனுக்குள்ள சந்தேகம் தான். நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு விளக்கத்தை சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு 19 வந்து தர்பூசணி வந்து இப்படி இருக்கிறாங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம்னா மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். இப்போ நீங்கள் இதே நான் சொல்கிற மாதிரி ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுடைய 100 வகையான கூல்ட்ரிங்க்ஸ் 100க்கும் மேற்பட்டவே இருக்குது. 100 ஒரு 50 அடுக்கி வச்சு ஒன்று எடுத்து வச்சு பாருங்கள், இதை நான் செக் பண்ணுறேன், இதில் பாருங்கள், இந்த கலரை பாருங்கள், இந்த கலரை வச்சு ஆய்வு பண்ணி இதெல்லாம் கூட சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? அது முழுக்க நிறமூட்டிகளால் நிரப்பப்பட்ட குளிர்பானம் இருக்கு, வெளிப்படையாவே இருக்குது, அதிலே போட்டிருக்கான். இப்போ மாம்பழ ஜூஸ்னு சொல்கிறாங்க, அது என்ன மாம்பழ ஜூஸா? இல்லை அதுதான் மாம்பழ ஜூஸா? இல்லை அதில் இத்தனை % கலந்துருக்குல்ல, அதை என்னைக்கா சோதனை பண்ணிருக்கீங்களா? ஆப்பிள் ஜூஸ்ன்னு இருக்குது, அது அந்த ஆப்பிள் ஜூஸா? அப்போ வெளிப்படையாக வந்து அந்த மாதிரியான குளிர்பானங்களில் இருக்கிறது கெமிக்கல் அப்படிங்கிறது தெரிந்த பின்னாடியும் அதை வந்து கேள்வி கேட்பது, இது வந்து தனிப்பட்ட அந்த அதிகாரி மட்டும் நம்ம குற்றம் சாட்டல, ஒட்டுமொத்த துறையும் தான். அந்த அமைப்பே வந்து அப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுங்க ஆள் இல்லை அப்படிங்க. இல்லை அதுக்கு நம்ம சொல்லுவாங்க, அப்படின்னா எங்களை வந்து சரியாக வேலை செய்யலை நினைக்கிறீங்களா? நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்வோம், நாங்கள் எல்லாத்தையும் சோதனை பண்ணிட்டு தான் இருக்கோம், மாதம் அதுக்கான தர கட்டுப்பாட்டு நிர்ணயத்தை வச்சு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரைட், ஓகே. அதை பற்றிலாம் ஏன் இப்போ வீடியோ போட மாட்டீங்க? அதை போட்டால் அதையும் பார்த்து மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிக்கிறாங்கல்ல, தர்பூசணி வீடியோ பார்த்து விழிப்புணர்வு அடைஞ்ச மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வீடியோ எடுத்து போடுங்க சார். நான் உங்களை கேட்கல. நீங்கள் வேற ஒரு பெரிய ஹோட்டல்லாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிலால் ஹோட்டல் பேர் ஊடகங்களில் வந்துருச்சு, அது ஒரு சில ஊடகங்கள் துணிச்சலாக போட்டாங்க, அது பாராட்டுகள். ஆனால் இதுக்கு முன்னாடி சில ஹோட்டல் ரைட்லாம் போவாங்க, பிரபல ஹோட்டலில் பிரியாணி இப்படி இருந்தது. பிரபல ஹோட்டல்னா அது என்ன பேரே பிரபலமா? அவர் பிரபலமாக்கி விடுறாங்க. ஆமாம், இது பிரபலம் ஹோட்டல் அப்படி அப்போ இந்த அளவில் தான் வந்து சோதனைகளாக இருக்கும். இப்போ நீங்க பள்ளிகள் நடக்கக்கூடிய சில பாலியல் சீண்டல்களையுமே பிரபல பள்ளிகள்னு போட்டு முடிச்சிருவாங்க. இப்போ ஹோட்டல், இப்போ இந்த உணவு பாதுகாப்புத்துறை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால சொல்றேன், பிரபல ஹோட்டலில் இது மாதிரி வந்து ரைடு அப்படின்னு போடுவாங்க. அந்த பிரபல ஹோட்டல்னா என்ன? ஒரு செய்தி போடுறதே மக்களுக்கான விழிப்புணர்வு தான். அப்போ அந்த விழிப்புணர்வை ஏற்பட விடாத அளவுக்கு பிரபல ஹோட்டல் நீங்க மொட்டையா போட்டீங்கன்னா நாளைக்கு அந்த மக்கள் எதன் அடிப்படையில் எந்த ஹோட்டல் முடியல எங்க மேல அவதூறு பரப்பிட்டு சொன்னா அந்த குற்றத்தை நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க வந்து தேவையில்லாம எங்க பேரை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ரைடு போகும்போது நீங்க சொல்லிட்டு தானே போறீங்க மற்ற ஹோட்டலுக்கு. நீங்க அங்க போய் வீடியோல எடுத்து போடுறீங்கல்ல, அப்போ நீங்க ஒரு கேட்டகரி வச்சுக்கிறீங்க. சின்ன ஹோட்டல் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம நேரா போயிட்டு எல்லாம் பண்ணிட வேண்டியது. கொஞ்சம் பெரிய ஹோட்டலா இருந்தாங்கன்னா பேரை சொல்லாம இருக்கணுங்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்காங்கிற ஒரு பார்வை ஒண்ணு இல்ல. பெரிய ஹோட்டலுக்கு போகும்போது அந்த ஹோட்டலோட பார்டர் ஆஃபீஸ்ல போய் நின்னோன்னா படாபட வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. சின்ன ஹோட்டலுக்கு போகும்போது நேரம் நெஞ்ச தூக்கிட்டு உள்ள போயிட்டு கேமரா தூக்கிடுவாங்க. சார் இங்க திருப்புங்க, அங்கே திருப்புங்க, ஃப்ரிட்ஜை திறங்க, இது என்ன சார் இறைச்சி அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு, இதை திறங்க அதை திறங்க, உள்ள போய் பூந்து தும்சம் பண்ணிடுவாங்க. பெரிய ஹோட்டல் கிட்ட நெருங்க கூட முடியாது. சாருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஃபோன் வந்தோன்னா படபடப்பு வந்துருச்சு, நேராக வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனால் சரியா இருக்கும். அப்போ இதில் வந்து விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ சின்ன ஹோட்டலை விட விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கள் வந்து ரொம்ப அலட்சியம் இவர்களுக்கு இன்னும் மோசம். ஆமாம், சின்ன ஹோட்டல்லே இப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ விவசாயம்லாம் கேட்க நாதி இல்லை. இப்போ சீமான் போன்றவர்கள் வந்து அறிக்கை விடலை, ஒரு கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு அறிக்கை விடலைன்னா இதை பற்றி யாரும் பேச போகிறதும் கிடையாது. இன்றைக்கி ஒரு நாம் தமிழர் வந்து இன்றைக்கி நிறையா வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த போராட்டங்கள் முன்னெடுத்து இந்த இயற்கை சார்ந்த பொருட்களை குடிக்கணும்னு நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா மீட்டிங் அவங்களுடைய பொதுக்கூட்டம் எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். இப்போ வந்து இந்த கல் இறக்குற போராட்டமாக இருக்கட்டும், நொங்கு பதநீருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் குறிப்பாக பார்க்கணும்னா 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு இந்த தன்னெழுச்சியாக மக்களுக்கு வந்து ஒரு உணர்வு வந்துச்சு பார்த்தீங்களா, நாட்டு சர்க்கரை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா போய் யாருமே நாட்டு சர்க்கரை நம்ம பெருசாக கேள்விப்பட மாட்டோம், கடையில் இருக்காது. இன்னைக்கு பாருங்க, கேரளாவிலேருந்து வந்த டீ கடைக்காரிலேருந்து ஆந்திராவில் இருந்த டீ கடைக்காரங்க எல்லா டீ கடையில் போய் பார்த்துட்டா நாட்டு சர்க்கரையா சாதா சர்க்கரையா? அந்த நாட்டு சர்க்கரைன்றதை நம்ம கேட்க வச்சோம் எப்படின்னா, யாரும் சொல்லலை, மக்கள் தன்னெழுச்சியாக கேட்க அவனா வாங்கி வச்சுட்டாங்க கடையில். மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அது மாதிரி இன்றைக்கி இயற்கை பானங்களை தேடி மக்கள் வந்து ஓடுறாங்க. எப்படி நாம் தமிழர் கட்சி போன்ற விலையில் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறது, சில அமைப்புகள் வந்து கல்லிறக்கிற போராட்டம் பண்ணுறது, இயற்கை பானங்களை வாங்கி குடிக்க சொல்லி நிறைய பெரியவர்கள் வந்து வீடியோகள் போடுறது, விவசாயிகள் நிறைய வீடியோ போடுறது, இதெல்லாம் இன்றைக்கி விவசாயிகள் வீடியோவில் வர தான் மக்களுக்கு அதோட விழிப்புணர்வு வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அந்த படத்தில் இதை ஏற்றுறான் இதில் இதை ஏற்றுறான்னு சொன்னால் விவசாயிகள் கடைசியில் மருந்து குடிச்சிட்டு தான் சாகணும். நிச்சயமா ரொம்ப உடச்சி பேசிட்டீங்க. இது மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அரசாங்கம் இதில் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது போன்று மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.